45 அதிகாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 46வது அதிகாரத்துக்குள்ளாக ஏசாயா 46வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். இந்த பகுதியில தேசங்களுடைய விக்கிரகங்கள் சிறைப்பிடிக்கப்படுகின்றன அப்படின்றதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த 46வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல பொய்யான தெய்வங்கள் அவைகள் வண்டிகளில் கொண்டு செல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ விக்கிரகங்கள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப மிகவும் பரிச்சயமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கடவுள் அவரையுடைய பக்தர்களை சுமந்து செல்வதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க, அவைகளை சுமந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஆனால் 3-4 வசனங்கள்ல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை சுமக்கிறாரு. 3வது வசனத்துல யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு அழகா இங்க போடப்பட்டிருக்கிறது அப்படின்றத பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்றாரு. ஆனா இந்த விக்கிரகங்கள்லாம் அந்த விக்கிரகங்கள் மனுஷனை தாங்குவது பதிலாக மனுஷன் அந்த விக்கிரகத்தை தாங்க வேண்டியதாக இருக்குது. சோ அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் நம்மை சுமப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நோலன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வட ஆப்பிரிக்காவில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், வட ஆப்பிரிக்காவில அதிகமாக முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு பகுதி. அப்புறம் அங்க சுவிசேஷத்துக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இல்லை, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அப்போ இந்த நோலன் தைரியமாக அங்கு ஊழியம் செய்த போது அவரை துரத்தி எப்படியாயினும் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். அப்பொழுது அவர் தப்பி ஓடி காட்டு பகுதிக்கு போனார். காட்டு பகுதியிலே மலைகள் இருக்கக்கூடிய, குன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குகைக்குள்ளாக போய் அவர் ஒளிந்து கொண்டார். அங்க நடந்த ஒரு அதிசயமான காரியம் என்னன்னா, குகைக்குள்ள அவர் ஒளிந்து உள்ள போன உடனே அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியவிதமாக ஒரு சிலந்தி பூச்சி வேகமாக அங்க சிலந்தி பூச்சி அங்க கூட்டு பின்ன ஆரம்பித்தது. அங்க சிலந்தி கூடு அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. அப்போ இவரை தேடி வந்த அந்த எதிரிகள் எல்லாம் அந்த குகைக்குள்ளாக, ஒவ்வொரு குகைக்குள்ளாக பார்த்தாங்க. இந்த குகைக்குள்ள வரணும்னு சொல்லி பார்த்தபோது இந்த குகைக்கு வெளியில ஒரு சிலந்தி கூடு இருக்கிறத பத்தி அவங்க பார்த்தாங்க. அப்போ சிலந்தி கூடு இருக்குதுன்னா இது வரைக்கும் யாருமே உள்ள போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை சிலந்தி கூடு தாண்டி போனா அந்த சிலந்தி கூடு இந்நேரத்துக்கு அது பிஞ்சு போயிருக்கணும், அது அறுந்து போயிருக்கணும். ஆகையினால உள்ள யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நடக்கிற சத்தம், அவங்களுடைய நடக்கிற சத்தம் கேக்குது. அவர் உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த நோலன் என்று சொல்லக்கூடிய மிஷினரி உள்ள உக்காந்துட்டு இருக்காரு. தன்னுடைய கதி அதோ கதிதான் சொல்லி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த சிலந்தி கூட்டை பார்த்துட்டு உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த எதிரிகள் எல்லாம் கடந்து போய்விட்டார்கள். அப்போ இதுல பாருங்க, வேர் காட் இஸ் எ ஸ்பைடர்ஸ் வெப் இஸ் லைக் அ வால், வேர் காட் இஸ் நாட் எ வால் இஸ் லைக் எ ஸ்பைடர்ஸ் வெப். கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு சிலந்தி கூடு கூட ஒரு பெரிய சுவரை போல நம்மை பாதுகாக்க கூடியதாக இருக்குது. ஆனா கடவுள் இல்லாத இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய சுவர் கூட அது ஒரு சிலந்தி கூடாக மாறுகிறது. அப்போ அருமையானவர்களே, நம்ம இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் நம்மை பாதுகாக்க கூடியவராக இருக்கிறார். அவர் சிறுவயது முதல் ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து வந்தார். இனிமேலும் அவர் நம்மை வழிநடத்துகிறார்.
நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தருகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். 5லிருந்து 7 வசனங்கள பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து ஆ இந்த விக்கிரகங்கள்லாம் உதவியற்ற நிலையில உதவி செய்ய முடியாமல் இருக்கும்போது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து ஆ அ வெள்ளியை தராசில் நிறுத்தி, தட்டானுடைய கூலி பொறுத்துக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்கினான். அதை வணங்கி அ பணிந்து கொள்கிறார்கள். அப்போ அந்த இடத்த அ அதனுடைய இடத்துல வைக்கிறாங்க. அது அந்த இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அது அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விக்கிரகத்தை குறித்து விக்கிரக ஆராதனை குறித்து, சிலைகளை குறித்து, சிலை வணங்குதலை குறித்து சொல்றாங்க. அப்போ ஒரு பிரபலமான நடிகர். அவர் வந்து ரொம்ப ஒருவேளை நாத்திக கொள்கை உடையவரா என்னன்னு தெரியல. அவரு ஒரு முறை என்ன சொன்னாருன்னா, அ வெளியில பப்ளிக்ல சொல்லும்போது சொன்னாரு, இப்போ நீங்க தமிழ்நாட்டுல தான் அவரு. தமிழ்நாட்டுல அவரு என்ன சொன்னாரு, "நீங்க வந்து அ போயி இந்த சிலைகளை கடவுள் கடவுள்ன்னு சொல்லி கும்பிடுறீங்க. அப்போ இந்த சிலைகள் வந்து விக்கிரகத்த திருடிட்டு போயிட்டாருன்னா, நீங்க அத சொல்லும்போது, எங்களுடைய கடவுள திருடிட்டு போயிட்டாங்க. எங்க கடவுள் காணாம போயிடுச்சு. அப்படி சொல்ல மாட்றீங்க. ஆனா சிலை, சாமி சிலை போயிடுச்சு. விக்கிரகம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படி நீங்க கோயில்ல போய் கும்பிடும்போது உங்களுக்கு கடவுளா இருக்கிறாரு. அந்த சிலைய யாராவது திருடிட்டு போனா, அது வந்து வெறும் சிலை, விக்கிரகம்ன்னு சொல்லி, அது கடவுள் இல்லன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு பகடியாக இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை பார்த்து சொல்றாரு. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இந்த பகுதியிலும் கூட இதே தான் சொல்லுது. இந்த விக்கிரகங்கள் வந்து உதவியற்றவைகள். அவைகள் வந்து பலன் இல்லாதவைகள், ஞானம் இல்லாதவைகள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பலம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பலம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். 8லிருந்து 10 வசனத்துல பார்க்கும்போது 46வது அதிகாரத்துல கர்த்தர் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் வந்து பூர்வ காலத்துல நினைந்ததை நினையுங்கள். நானே தேவன். வேறு ஒருவரும் இல்லை. தேவன் எனக்கு சமானம் இல்லை அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பூர்வ காலம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாததை பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிற்கும். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சகலத்தையும் அறிந்த தேவராக இருக்கிறார். நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு கூட தெரியாதுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நிலையற்ற வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும், எங்க வாழணும், எத்தனை வருஷம் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு மாறாக ஒரு காரியமும் நடைபெறாது. அவருடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம ஒரு நிமிஷம் கூட அதிகமாக இந்த உலகத்துல இருக்க முடியாது. அவருடைய சித்தம் இருந்தா, எவ்வளவு நாள் நம்ம உலகத்துல இருக்கணுமோ, அவ்வளவு நாள் நம்மை அவரை காக்க வல்லவராக இருக்கிறார். சரி. 11லிருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீயோனுக்கு ஒரு மீட்பை கொண்டு வருவார் என்பதை நினைவில் வையுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். இப்போ இந்த 13ஆம் வசனத்தினுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா, நான் சீயோனில் ரட்சிப்பையும், இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில வந்து முக்கியமாக ரட்சிப்பை குறித்து அதிகமாக பார்க்கிறோம். ஆறுதலை குறித்து பார்க்கிறோம். உற்சாகப்படுத்துதலை குறித்து பார்க்கிறோம். பலப்படுத்துவதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கிறோம். தொடர்ந்து 53ஆம் அதிகாரத்துல வரும்போது நம்ம சேவியரை குறித்து, ரட்சகரை குறித்து பார்க்க இருக்கிறோம். கடைசி பகுதியில வந்து இஸ்ரேல் ஸ்பிளெண்டர். இந்த இஸ்ரவேலினுடைய மகத்துவமான எதிர்கால நிலைமையை குறித்து பார்க்க இருக்கிறோம். சரி. இப்போ நம்ம 47வது அதிகாரத்துக்குள்ள வரோம். 47வது அதிகாரத்துல கடவுளுடைய கோபாக்கினியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில முதல் 4 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா,
பாபிலோனுடைய பாவங்களும் துன்பங்களும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னதாக த ஷேம் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய அவமானத்தை குறித்து அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாபிலோன் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கன்னிகையாக நினைத்து, நீ மண்ணிலே உட்காரு, பாபிலோன் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து எத்தனையோ ராஜ்யங்களை அஹ், போர் போர் கொண்டு அவைகளை ஜெயித்த அந்த சாம்ராஜ்யத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமார்த்தியே தரையிலே உட்காரு, சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுகசெல்வியும் என்று நீ அழைக்கப்படுவதில்லை. எந்திரத்தை எடுத்து மாவரை, எப்படி சிறையிருப்புல பிடிக்கப்பட்டவங்க வந்து தண்டனை மாவரைக்கக்கூடிய தண்டனை கொடுப்பாங்க, அப்படி ஒரு தண்டனை உனக்கு கொடுப்பேன். முக்காட்டை நீக்கிவிடு, வெறுங்காலாலும் அம்மனத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பாபிலோனை எவ்விதமாக அவமானப்படுத்த போகிறார் அப்படின்றத இந்த 4 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றார். அப்போ என் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனையினுடைய கர்த்தர் என்பது. இப்போ அருமையானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, உலகத்தினுடைய பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட், எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பெர்மிஷனோட இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அனுமதியோட தான் அவங்க இருக்கிறாங்க, இல்ல ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வேதத்துல இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும் அதிகாரத்தை உடைய ஆண்டவர். அப்போ பாபிலோனியே ஒண்ணு இல்லாம பண்ணினவர் இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியையும் அவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகையினால ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும் அதிகாரம் உடையவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மேல நம்பிக்கை வைப்போம். எந்த விதமான எதிர்ப்புகளை கண்டும், எவ்வளவு பெரிய ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. சரி, 6ல இருந்து 10 வசனங்களை பார்க்கும்போது பாபிலோனுடைய பாவங்களும் துன்பங்களும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். த த சின்ஸ் அண்ட் சஃபரிங். அப்போ இந்த இந்த பகுதியில இவங்க செய்யக்கூடிய பலவிதமான பாவங்களை குறித்து நாம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து இவங்க வந்து ஒரு குரூயல்ட்டியாக இருந்தாங்க, அல்லது வந்து இவங்க கொடுமை நிறைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இரக்கம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில பெருமை கொடுமை காணப்பட்டது, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட இவர்கள் மத்தியில கர்வம், பெருமை மற்றும் தன்னிறைவு காணப்பட்டது. they had pride and self sufficiency. 8ல இருந்து 10 வரைக்கும். சோ இப்போது சுகசெல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை. அப்போ இன்னைக்கும் கூட நிறைய பேர் வந்து இவ்விதமாக தன்னலமாக தங்களுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் தங்களுடைய பலத்தின் மேல அல்லது சரீர சுகத்தின் மேல, பொன்னின் மேல, பொருளின் மேல, பணத்தின் மேல, சொத்து சுகத்தின் மேல அவங்க வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நிற்கும் கன்மலை இயேசு கிறிஸ்து. மற்ற எந்த ஆதாரமும் மணல் தரை அப்படின்னு சொல்லி ஒரு தேவன் மனிதன் அழகாக பாடியிருக்கிறார். ஆகையினால நம்முடைய நம்பிக்கை வந்து உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தின் மேல இல்லாம ஜீவனுள்ள தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம். சோ தொடர்ந்து பார்க்கிறோம், இந்த பாபிலோன் அதன் மகிமையிலிருந்து பறிக்கப்பட்டு புது அவமானத்துக்கு அது ஆளாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். உன்மேல ஆண்டவர் வந்து இந்த விதமான பலவிதமான தண்டனையை கொடுப்பார். சடிதியிலே ஒரு நாளில் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியிலே ஒரு நாளில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படியாக நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆண்டவருக்கு முன்னதாக தாழ்த்த வேண்டியது அவசியம்.
இல்லாவிட்டால் ஆண்டவர் அவர்களை தாழ்த்தி அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக வரும். குறைஞ்ச 11ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு சடன் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் அவர்கள் மேல சடுதியாய், மறுபடியும் இங்க பாக்குறீங்களா, சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும் அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு சண்டை போடுறதுக்கு உனக்கு தில் இருக்குதா, உனக்கு தைரியம் இருக்குதா, உன்னால பலன் உண்டா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்துல சொல்றத பாக்குறோம். சோ இங்க நீ நம்பக்கூடிய ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவங்களும் இவையெல்லாம் உன்னை ரட்சிக்க முடியுமா, உன்னை காக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து சவால் விடுறத பார்க்கிறோம். அவர்கள் ஆஹ், ஒருபோதும் உன்னை விடுவிப்பதில்லை, ஆஹ், அவங்க உன்னை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நீ யாரோட பிரயாசப்பட்டு எவர்களுடைய வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள். உன்னை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த சக்தியும் ஒரு நாளிலே அது காணாமற் போய்விடும். அட்ரஸ் இல்லாம போய்விடும். அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியம். வால்டேர் அப்படின்னு சொல்லி நீங்க சரித்திரத்துல வரலாற்று புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. அவர் வால்டேர் என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய மாவீரர், ஒருவேளை அலெக்சாண்டரை போல. அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் ஒரு 100 ஆண்டுக்குள்ள இந்த கிறிஸ்தவம் இருக்காது. இந்த கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய வேதாகமம்லாம் பைபிள்லாம் இருக்காது. அது ஒண்ணுமில்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. கடைசியில அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன பிற்பாடு வால்டேர் வாழ்ந்த அந்த இடம் ஜெனீவா. அந்த இடத்திலேயே பைபிள் சொசைட்டி அங்க அதனுடைய பிரிண்டிங் பிரஸ் அங்க ஆரம்பிச்சாங்க. சோ யாரு இந்த கிறிஸ்தவம் ஒரு நூற்றாண்டுக்கு மேல இருக்காது, பைபிள்ல ஒரு பிரதி கூட இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாரோ அவரு செத்து கடந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய வீட்டிலேயே வேதாமம் அச்சடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஆகையினால அருமையானவர்களே, நம்ம உலக கொள்கையையோ, கோட்பாடையோ, மனிதனுடைய சிந்தையோ, சித்தாந்தத்தையோ நம்ம நம்புவதற்கு பதிலாக ஆண்டவர் மேலும், ஆண்டவருடைய வசனத்தின் மேலும், ஜீவனுள்ள தேவன் மேலும் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ நம்ம 48வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். 48வது அதிகாரத்துல யூதாவுக்கு தண்டனையும் இரக்கமும் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், ஆஹ் இந்த மக்களுடைய கடின இருதயத்தை அவர் தெளிவாக பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல் 2 வசனத்துல பாத்தீங்கன்னா, இங்க யூதாவினுடைய மாய்மாலத்தை, பாசாங்குத்தனத்தை ஆண்டவர் காண்கிறார். அப்போ இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடலுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனையின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இவங்க உண்மையாகவே ஆண்டவர் மேல பற்றுதல் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படவில்லை. அப்போ அருமையானவர்களே, நம்ம நிறைய நேரத்துல நுனிப்புல் மேய்ற மாதிரி பைபிள் அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போகக்கூடாது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியது நல்லதுதான். வேதத்தை அப்படியே திறந்து வச்சுட்டு ஒரு அதிகாரத்தை வாசித்து வாசித்து அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது நல்லதுதான். ஆனா அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது நல்லது அப்படின்ற மாதிரி வேதத்தை நம்ம ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியம். இந்த எஸ்ரா 7:10 பாத்தீங்கன்னா, அந்த எஸ்ராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும்
எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ஞ்சார். அப்புறம் அதன்படி செய்தார். அதுக்கப்புறம் தான் போய் பிறருக்கு ப்ரீச் பண்ணார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ என்னத்துக்கு நான் சொல்றேன்னா, இந்த 2ஆம் வசனம் இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்ம வழக்கமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வேதாமத்துல ஒரு குறையோட அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் பைபிளை எடுத்து நீங்க படிப்பீர்கள் என்றால், இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஹிப்போக்ரசி அல்லது இவர்களுடைய மாய்மாலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விதமான பொல்லாங்கான வழிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் 'அப்போ இவங்க வந்து இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு தான் அவங்க சொல்றாங்க. பேரளவுக்கு அவங்க சொல்லிட்டு, அவங்க உண்மையான விதத்துல ஆண்டவரை பின்பற்றாதவர்களாக காணப்படுகிறார்கள். இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய காரியம். இந்த 48வது அதிகாரத்த சாரி ஆமா. 48வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பைபிள்ல பார்த்தோம். இப்போ புது மொழிபெயர்ப்புல அதுக்கு பேர் வந்து திருவிவிலியம் புது மொழிபெயர்ப்பு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, யாக்கோபின் வீட்டாரே இதற்கு செவிகொடுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறீர்கள். யூதன் என்றும் யூத யூதாவெனும் ஊற்றினின்று தோன்றியுள்ளீர்கள். ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகிறீர்கள். இஸ்ரவேலின் கடவுளை புகழ்கிறீர்கள். ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை. பாருங்க, ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கமான தமிழ் வேதாமத்தில் இல்ல, புது மொழிபெயர்ப்புல இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்லயும் பட் நாட் இன் ட்ரூத் அண்ட் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆனால் சத்தியத்திலோ அல்லது நீதியினால் அல்ல. அப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கர்த்தருடைய நாமத்தின் மேல ஆணையிட்டு இருக்கிறோம். உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேல் தேவனை அறிக்கையிடலுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில போடப்பட்டிருக்கு. நாங்க வந்து தங்களை பரிசுத்தர் என்று சொல்லி 2ஆம் வசனத்துல சேனையின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேல் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். இப்போ உண்மையா அவங்க பற்றுதலாக இல்லை அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு பெரிய ஆஹ் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம பைபிளை படிக்கிறது, பைபிளை தியானிக்கிறது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது, நம்ம மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா, உண்மையினால நீதியினால சத்தியத்தினால இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது மாய்மாலத்தோடு கூட இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் வேடிக்கையாக கேள்விப்பட்ட ஒரு கதை என்னன்னா, நம்ம நார்மலாக பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அல்லது வந்து ஒரு வெட்டிங்க்கு போகும்போது gift கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அந்த gift ஐட்டம் ஒரு ₹100 தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ போட்டுட்டு அந்த பாக்ஸுக்கு மேல அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு ரேப்பரை போட்டு அது ஒரு கிளிட்டரிங் ரேப்பராக இருக்கும், கோல்டன் ரேப்பராக இருக்கும் அல்லது சில்வர் ரேப்பராக இருக்கும். அப்படியே மினுமினுக்கக்கூடிய ரேப்பரை போட்டுட்டு அந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க போய் அதை பிரிச்சு பார்த்தாங்கன்னா அதுல வந்து ₹100 ₹200 வேல்யூ உள்ள ஒரு கிஃப்ட் ஐட்டம் தான் இருக்கும். ஆனா சில பேரு ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு கிஃப்ட கொடுப்பாங்க. ஆனா வெளியில வந்து ரேப்பர் வந்து அவ்வளோ பளபளக்கக்கூடிய கிளிட்டரிங் ரேப்பரை வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, அருமையானவர்களே, நம்ம ஒரு ரேப்பர் கிறிஸ்டியனா அல்லது ப்ராப்பர் கிறிஸ்டியனான்னு யோசித்து பாருங்க. நம்ம ஒரு ரேப்பர் கிறிஸ்டியனா அல்லது அல்லது ப்ராப்பர் கிறிஸ்டியனா?
ரேப்பர் கிறிஸ்டியன்னா வெளியில பார்க்கிறதுக்கு பளபளப்பாக இருக்கிறோம். அல்லது பைபிள் எனக்கு நல்லா தெரியும். பைபிள் நல்லா கரைச்சு குடிச்சிருக்கிறேன். குவிஸ்லலாம் நெறைய மார்க் வாங்குறேன். அல்லது எனக்கு வேத அறிவு நெறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மேலோட்டமான வேத அறிவை மாத்திரம் உடையவர்களாக இருக்கிறோமா? அல்லது வேதத்தின்படி நம்ம வாழ்க்கைய நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அருமையானவர்களே, இது அதிக பாரத்தோடு இந்த ஷாலோம் பைபிள் ஸ்டடியில பங்கு கொள்ளக்கூடிய உங்களை பார்த்து நான் அதிகமாக தாழ்மையோடு கூட சொல்றேன். நான் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லி என்னை நினைத்து சொல்லல. நீங்க நெறைய புஸ்தகத்தினுடைய பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா, நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவ்ளோ நம்ம படிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என் வாழ்க்கை வேதத்தின் பிரகாரமாக இருக்குது? எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் உடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறது? அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம வேதத்தை இவ்வளோ படிச்ச பிறகும் நம்ம வேதத்தின் பிரகாரமாக வாழலன்னா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக என்னுடைய வாழ்க்கை இல்லன்னா, என்னுடைய வாழ்க்கையும் இந்த யூதாவினுடைய மாய்மாலத்தைப் போல தான் இருக்குது. யூதாவினுடைய பாசாங்குத்தனத்தைப் போல தான் இருக்குது. அப்படின்னு சொல்லி நம்ப தெரிந்து கொள்ள வேண்டியது. இது ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். மறந்துடாதீங்க. வி ஷுட் பி ப்ராப்பர் கிறிஸ்டியன், நாட் அ ரேப்பர் கிறிஸ்டியன். பார்க்கறதுக்கு வெளியில பளபளப்பா இருக்கிறவங்கள மாத்திரம் அல்ல, நம்ம உள்ளாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் உள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பைபிள் ஏசாயாவை குறித்து மோட்டியர் அப்படின்ற ஒரு வேத ஆராய்ச்சியாளர் அருமையான கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. அவர் இத பத்தி சொல்லும்போது சொல்றாரு, யூதாவிடம் உள்ள அனைத்தையும் பாருங்கள். ஒரு மரியாதைக்குரிய பெயர், ஒரு பாவம் செய்ய முடியாத வம்சாவளி, ஒரு உண்மையான மத விசுவாசம், ஒரு சலுகை பெற்ற குடியுரிமை மற்றும் நம்புவதற்கு ஒரு வலிமையான கடவுள். ஆனால் அது அனைத்தும் உண்மையற்றது. அதில் எந்த உண்மையும், சத்தியமும், நீதியும் இல்லை. அல்லது அது கடவுளுடைய தரங்களை அல்லது கடவுளுடைய எதிர்பார்ப்பை, கடவுளுடைய நீதியை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ தமிழ்ல சொல்லுவாங்க, "பேரு பெத்த பேரு, கையில டப்பு லேது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேரு பெத்த பேரா, பெரிய பேரா வச்சுக்கிட்டு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலற்றவர்களாக இருந்தோம்னா பிரயோஜனமே இல்ல. அதனால தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படின்னா, அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய தரங்கள், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக வாழ்க்கையை நடத்தணுமே ஒழிய, நான் பைபிள் நல்லா படிக்கிறேன், அப்படி இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு, நம்ம வாழ்க்கையிலும் ஜோசியம் பார்க்கக்கூடியவங்களாக, நல்ல நாள் பார்க்கக்கூடியவங்களாக, ஜாதி பார்க்கக்கூடியவங்களாக, அல்லது மாய்மாலம் பண்ணக்கூடியவர்களாக, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், உலகம் செய்யக்கூடிய காரியங்களை நம்மளும் செய்யக்கூடியவர்களாக இருந்தா, நமக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. நமக்கும் புறஜாதியாருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. அருமையானவர்களே, நம்ம திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். சரி, தொடர்ந்து பார்க்கும்போது 3லிருந்து 5 வரைக்கும் யூதாவுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை என்பதை கர்த்தர் காண்கிறார். சோ இவங்க கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன், யூதா வம்சத்தின் வழியில வந்திருக்கிறேன், ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படும்போது, அவங்க ஆ கடவுளுக்கு முன்னதாக எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லவே முடியாது. இங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல, "நீ கடினம் உள்ளமென்றும், உன் பிடரியை நரம்பு இரும்பென்றும், உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும், நான் அவைகளை சுரூபமாக செய்தேன் என்றும் சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து, அவைகள் வராதற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன்." ஏற்கனவே இந்த விக்கிரகத்தினுடைய உபயோகமற்ற தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால நம்ம கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம், உலகத்தோடு ஒத்து போவதற்கு எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது.
எங்க குடும்ப பாரம்பரியம் எப்படி, எங்க ஊர் பழக்கவழக்கம் இப்படி, எங்க சர்ச்சுல பழக்கவழக்கம் இப்படி, இந்த ஏரியால இருக்கிற அவங்கெல்லாம் இப்படிதான் செய்றாங்க. அதனால நாங்களும் இப்படி நாள் பார்த்து தான் கல்யாணம் நாள் குறிக்கிறோம். நாங்களும் நல்ல நாள், கெட்ட நாள் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்போ நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. சரி. 6லிருந்து 8 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூதாவின் பாவம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியில சொல்றார். அப்போ ஆ நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து இருதயத்தை கடினப்படுத்தினதாக உன்னுடைய பாவம் வந்து அ தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். சோ இவங்க திரும்பமாக அ கடிந்து கொள்ளப்பட்டும், தன்னுடைய பிடரியை கடினப்படுத்த கூடியவன் சகாயமின்றி சடிதிலே நாசமாவான்னு சொல்லி ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். அதுபோல இவங்க கடவுளுடைய வசனத்த கேட்டும், அது கற்பாரின் மேல் விழுந்த விதையைப் போல பலன் கொடாததாக இருக்குது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம இந்த பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த வேத வசனம் நல்ல நிலத்திலே விழுந்த விதையைப் போல 30ம், 60ம், 100மாக என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறதா? அல்லது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷாலோம் பைபிள் ஸ்டடி நான் அட்டெண்ட் பண்ணும்போது, எப்படி என் ஆவிக்குரிய வாழ்க்கை, எப்படி என் கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்ததோ, அப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பைபிள் ஸ்டடி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான காரியம். சரி. ஆண்டவர் தகுதியற்ற ஜனங்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து 9லிருந்து 13 வசனம் வரைக்கும் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து இரக்கத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். ஆண்டவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு பக்கத்துல அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதே சமயத்துல இரக்கமும் மனதுருக்கமும் உடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கடைசி வார்த்தை, கடைசி சொல் வந்து நியாய தீர்ப்பு கிடையாது. அவருடைய கடைசி சொல், "நீ எப்படியாயினும் என் பக்கத்திலே திரும்ப வேண்டும். நான் உனக்கு இரக்கம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனால, ஆண்டவர் நம்மை அவ்வளவு லேசுல விட்டுற மாட்டார். ஆண்டவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். திரும்பவுமாக அவர் பக்கத்திலே நம்ம சேர்த்துக் கொள்றார். அதுதான் 10ஆம் வசனத்துல, "இதோ உன்னை புடமிட்டேன். ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். தொடர்ந்து 14லிருந்து 19 வரைக்கும் இந்த பகுதிய நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய கீழ்ப்படியாத ஜனங்களின் நிறைவேறாத ஆற்றலை குறித்து பார்க்கிறோம். அன்ஃபுல்ஃபில்டு பொட்டன்ஷியல், அவங்களுடைய நிறைவேறாத ஆற்றல். 14லிருந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஆ தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பொட்டன்ஷியலை எ எ இழை இழந்து போனாங்க. நானே அதை சொன்னேன். நான் அவர்களை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது சமாதானம் நீதியைப் போலவும், நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும், உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அ அ அற்றுப் போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடியவர்களாக, பயனுள்ளவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ முடியும். எப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ, அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்களாக மாறுவோம். இதேதான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நான் சொன்ன என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி என்னுடைய வசனம் அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும்போது, அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தரின் மீட்பிற்காக ஒரு துதி மற்றும் ஒரு எச்சரிக்கையை குறித்து 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்துல வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா,
நீங்க வந்து கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 21வது வசனத்துல அவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் போதும் அவர்களுக்கு கரக விடா இருந்ததில்லை. தாக விடா இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு தூரமாக இவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார். அங்க வந்து கண்மலை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட வர பண்ணினார். அப்புறம் வந்து மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அப்படி ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்கிறார்னு சொல்லி அவரை துதிக்க வேண்டும் சொல்றாங்க. அதே சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பலத்த கிரியைகளை அறியாமல் உணராமல் பாவ வழியிலே தொடர்கிறவர்களுக்கு சமாதானமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம 49 50வது அதிகாரத்துக்குள்ளாக வரோம். இந்த பகுதியில ஒரு கான்வர்சேஷன் போல அங்க இருக்கிறது, இதை குறித்து பார்க்கிறோம். அங்கே பிதாவும் குமாரனும் பேசக்கூடிய காரியங்கள். இங்கே தந்தை மகனுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீர் என் மகிமையை காண்பித்தீர். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். சோ இத வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம ஆண்டவருடைய தாசராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேலின் மேசியா கடவுளுடைய மகிமையை உலகுக்கு கொடுக்க வெளிப்படுத்த அழைக்கப்பட்டார். நான் ஏற்கனவே 2 நாள் பேசும்போதும் உங்ககிட்ட அதிகமாக சொன்ன ஒரு காரியம் வந்து, நம்ம வேதத்தை படித்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடிக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ என் தாசன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறதுடைய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதன் மிக அழகாக சொன்னார், God has not comforted us to be comfortable, but to make others comfortable. ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துறது அப்படியே நம்ம சொகுசாக இருப்பதற்காக அல்ல, நம்ம மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் நம்மை வந்து அவர் ஆறுதல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கக்கூடிய வல்லமையான காரியங்கள், இவையெல்லாம் வந்து அவருக்கு சாட்சி கொடுக்கும்படியாக அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நடப்பிக்கிறார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா? நான் இங்க சென்னையில ஒரு பிளாட்ஸ்ல இருக்கிறேன். எங்க பிளாட்ஸ்ல எங்க ஃபேமிலியை தவிர மற்றவங்க எல்லாரும் நான் கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸா இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில நான் கிறிஸ்டியன் என்பது தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய சகோதரி வயதானவங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க எப்படிதான் இப்படி வாழ்றீங்களே, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் சொல்லி போறீங்க, ரொம்ப பிஸியாவே நீங்க எப்பவுமே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, உங்க கடவுள்கிட்ட சொல்லி எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா உங்க கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா, அது கேட்டாச்சுன்னா, அது நிச்சயமாக உங்க கடவுள் அதுக்கு உதவி செய்வார்ன்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்க கடவுள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நான் பெருமையா சொல்றதுக்காக இல்ல. நம்முடைய வாழ்க்கை அது மாதிரி புறஜாதியார் மத்தியில நம்ம வணங்கக்கூடிய தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லக்கூடியதுக்கு ஏற்றவிதமாக நம்முடைய வாழ்க்கை
அமைந்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். 5ஆம் வசனத்துல நீ இஸ்ரவேலை மீட்டு அதை மீண்டும் நிலைநாட்டுவீர் என்று சொல்லி அவர் வந்து தன்னுடைய ஆஹ் ஆஹ் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. கடவுளுடைய மக்களை தம்மிடம் திரும்ப கொண்டு வர குமாரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அப்ப நம்ம எதுக்காக இருக்கோம்னா மற்றவங்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வருவதற்காக. யூ வில் பி லைட் டு த ஜென்டைல்ஸ். இதை மறந்து போயிடாதீங்க. 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எழுப்பவும் நீ அந்த 6ஆம் வசனுடைய பின்பகுதியில் நீர் பூமியின் கடைசி பரியந்தும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, ஷாலோம் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்கு ஒளியாக உங்களை வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கும் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய ஒளி பிரகாசிக்க கூடியதாக இருக்குதா? நமக்கு நிறைய பல்பு இருக்குது தெரியும். சில பல்பு 100 வாட்ஸ், சில பல்பு 60 வாட்ஸ், சில பல்பு 40 வாட்ஸ், 10 வாட்ஸ், 0 வாட்ஸ் பல்பு கூட இருக்குது. பிளாஷ் லைட் இருக்குது, போக்கஸ் லைட் இருக்குது. பாக்குறோம் பெரிய பெரிய மீட்டிங்லாம் பிளாஷ் லைட் போடுவாங்க. அப்போ லைட் தான். ஆனா லைட்ல 0 வாட்ஸும் இருக்குது, 60 வாட்ஸும் இருக்கு, 100 வாட்ஸும் இருக்கு, 1000 வாட்ஸ் பல்பும் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளவு தூரமா ஒளி கொடுக்கிறோம்? 0 வாட்ஸ் மாதிரி இருக்கிறோமா, 60 வாட்ஸா இருக்கிறோமா, 100 வாட்ஸா இருக்கிறோமா, 1000 வாட்ஸ் போல மிக பிரகாசமாக ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக, புறஜாதியார் மத்தியிலே ஜாதிகளுக்கு பிரகாசமாக ஒளி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். சோ தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பணி இஸ்ரவேலுக்கு அப்பாலும் செல்கிறது. ரட்சிப்பு பூமியின் எல்லை எங்கும் அடையும். அப்போ வேதத்துல ஒரு பகுதியில வாசிக்கிறோம், எப்படி பூமி சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறதோ அது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும்னு சொல்லி. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவினாலே இந்த பூமி நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி சாட்சி கொடுக்காம நம்ம சும்மா இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 7ஆம் வசனத்துல நிராகரிப்பை அனுபவித்த பிறகு நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சில சமயத்துல நம்மளை தண்டிக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? நம்மளை கௌரவப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ கர்த்தர் வெளிப்படும் போது ராஜாக்கள் பயபக்தியுடன் நிற்பார்கள், பிரபுக்கள் தலை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். 49ஆம் அதிகாரம் 8-13 வசனங்களை பார்க்கும்போது நீங்க 1000 ஆண்டு அரசாட்சியை தொடர்வீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பாக்குறோம். அப்போ அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை. 10ஆம் வசனத்துல 49:10 வந்து பார்க்கிறோம், நீங்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை. அப்போ அவர்களுக்கு இறங்குகிற அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றெடுத்து கொண்டு போய் விடுவார். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், வடக்கிலும் மேற்கிலிருந்து வருவார்கள், சீனிம் தேசத்திலிருந்து வருவார்கள். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதிர்கால ராஜ்யத்துல இஸ்ரவேலுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக்கப்படும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். திரும்பமாக இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது இந்த குமாரன் என்ன சொல்றாரு? சில சமயத்துல பார்த்தா என் உழைப்பு வீணாக தோன்றுகிறது. 49:4 விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்தமாக என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ சில சமயத்துல நம்ம ஆண்டவருக்காக ஓடினது, பிரயாசப்பட்டது வீணாக தோன்றுகிற விதமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் தான் கிரியை நடப்பிக்கிறவர். அப்போ நம்ம விதையை விதைக்க வேண்டியது அவசியம். வேற யாராவது நீர் பாய்ச்ச செய்வாங்க. ஆனா வெளியே செய்கிறவர் கர்த்தர். ஆகினால அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்.
ஆண்டவருடைய நீதியின் மேல நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியம். அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் குமாரன் பிதாவின் திட்டத்தில் தங்கி இருக்கிறார். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல ஊழியத்துல உடனடியாக பலன் கிடைக்கலன்னா சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் மேல விசுவாசத்தை போட்டுட்டு நம்முடைய நம்பிக்கையை வச்சுட்டு தொடர்ந்து நம்முடைய பணியை செய்ய வேண்டியது அவசியம். சோ டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட் டு காட்ஸ் ஹேண்ட். உன்னால முடிந்த காரியத்தை நீ செய்ய, மற்றத ஆண்டவருடைய கரத்துல விட்டு விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நம்மை பிறப்பதற்கு முன்னே தெரிந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். நம்ம கடவுளுடைய கையில் ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக ஆண்டவர் நம்மை கூர்மையான பட்டயமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வலிமையான ஆயுதமாக இருக்கிறோம். நம்ம வல்லமையுள்ள சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். அவரது வார்த்தையும் கூர்மையான வாள் போன்றவை சத்தியத்தையும் நியாயத்தையும் கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது 50ஆம் அதிகாரத்துல கடவுளுடைய ஞானத்தை குறித்து, ஞானத்தால் பரிசளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து போனவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவர் அவர்களை காத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 4ஆம் வசனம் அருமையான ஒரு வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி கவனிக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நமக்கு ஞானம் வேண்டும்னா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, அனல் மூட்டக்கூடியவர்களாக நம்ம மாறுகிறோம். சோர்ந்து போனவர்களை ஆறுதல் படுத்த கர்த்தர் நமக்கு ஒரு கல்விமானின் நாவை தருகிறார். துன்பத்தின் மத்தியிலும் கீழ்ப்படிதலை கொடுத்து 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எவ்விதமாக பாடுபடும் போது ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து பேசாம நம்ம அவருடைய கரத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து 8-9 பாத்தீங்கன்னா முற்றிலும் அவர் நியாயப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தான் நம்மை நியாயப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பாழாவர்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். யாருடைய நியாய தீர்ப்புக்கும் பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு முன்னதாக நம்மை உத்தமமாக நிறுத்துவதற்கு நம்ம பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கும். வெறுக்கப்பட்டாலும் அவர் நியாயப்படுத்தப்படுவார். அவரது எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பாக்குறோம். சோ தொடர்ந்து நம்ம 49ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை தருகிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் இஸ்ரவேல் தான் நிறைய நேரத்துல ஆண்டவரை கைவிட்டதுன்னு சொல்லி இந்த 50ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பு, அவருடைய தவறாத அன்ஃபெயிலிங் லவ் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவருடைய மாறாத அன்பு அவர் எப்பொழுதும் இருக்குது. 49ஆம் 15ஆம் வசனத்துல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் அவள் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ ஆண்டவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்குது. அவருடைய வாக்கு தத்தம் எப்பொழுதும் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராக அவர் இருக்கிறார்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏற்கனவே பார்த்த விதமாக இங்கே சீயோனிடம் கர்த்தருடைய கேள்வி, அவர் அக்கறை உள்ளவர், அவர் பராமரிக்கிறவர், அன்புடன் கொள்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார். சீயோனுக்கு அவருடைய வல்லமையை நினைக்கூட்டக்கூடியவராக இருக்கிறார். மேசியாவினுடைய உறுதியான கீழ்ப்படிதலை குறித்து இந்த பகுதியில வாசிக்கிறோம். 4-5 50ஆம் அதிகாரம் 4-5 வாசனத்துல
மேசியாவின் கீழ்ப்படிதல் தேவனுடைய கரிசனை வியத்தகு முறையில் காட்டப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 6லிருந்து 9 வரைக்கும் ஆண்டவர் கர்த்தருக்கு மேசியாவின் கீழ்ப்படிதலுடைய தைரியமான மகத்துவத்திலிருந்து கர்த்தருடைய கரிசனை காணப்படுகிறது. அவர் நமக்கு துணை செய்கிறார். அவர் நம்முடைய நீதியை விசாரிக்கிறார். நம்மோடு கூட இருந்து மற்றவர்கள் நம்மை புறம்பாக தள்ளும்போது ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார்னு சொல்லியிருக்கிறார். கடைசியாக 10லிருந்து 11 வரைக்கும் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத நான் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடுவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தரைப் போலவே கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி அனைவருக்கும் சவால் விடுகிறார். நம்ம பாடுபடும்போது, கஷ்டப்படும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, நம்ம அக்கினி கடல்ல அக்கினி ஊடாக நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால அவரை சார்ந்து காடானாலும், மேடானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், கஷ்டமானாலும், நஷ்டமானாலும், ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில வாழும்படியாக, ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவர்